தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கில புத்தாண்டையொட்டி கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்த பிரேமலதா விஜயகாந்த் இரு மகன்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பாராளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் கடைசியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்பேட்டில் பேருந்து ஏற முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டண வித்தியாச தொகையை நடத்துனர் திருப்பித் தருவார் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அந்நாட்டை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் எண்ணூர் ஊர ஆலையின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் பேக்கரி ஒன்றில் குழந்தைகளுக்கு சாப்பிட வாங்கிய கேக்கில் செய்தித்தாள் துண்டுகள் இருப்பதை கண்ட பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விஜயின் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தின் அடுத்த அப்டேட் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அத்திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்துள்ளார். கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலில் உற்சாகத்துடன் பயணிகள் பயணம் செய்தனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஆதார் அட்டை மூலம் சம்பளம் பட்டுவாடா இன்று முதல் அமல்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரியில் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். விஜய் அரசியலுக்கு வந்தால் நல்லதுதான் என நடிகர் ரஞ்சித் பேட்டியளித்துள்ளார். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி நாளை ஆலோசனை செய்யவிருக்கிறார். புத்தாண்டை முன்னிட்டு ஜோலார்பேட்டை ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 7 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு 20 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ரசிகர்களை சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பெரிய கம்மியம்பேடு கிராமத்தை சேர்ந்தவர் பரந்தாமன். இவரது மனைவி காவேரி தம்பதியினரின் மகள்கள் கார்த்திகா ஸ்ரீ வயது 9, பேரரசி வயது 6. இவர்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவிலுக்கு சென்றபோது ஆம்பூர் அருகே லாரி பைக் மோதலில் சிறுமிகள் 2 பலியாகினர். பொங்கல் தொகுப்பில் முழு கரும்பு விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். பண்ருட்டி அருகே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தரை கிணற்றுக்குள் தவறி விழுந்த 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். மருத்துவ மாணவர்களுக்கு 8 மணி நேர பணியை அரசு உறுதி செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஊட்டி மலைகளின் ராணி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். 6 ஆண்டுகளில் நாய்க்கடிகள் காரணத்தினால் தமிழகத்தில் 44 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்களில் TNPSC தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என அண்ணாமலை அறிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி தவறான சாலையில் சென்று எதிர்ப்புறம் வந்த சுற்றுலா பயணிகள் வேன் மீது மோதியதில் 1 வயது பெண் குழந்தை உட்பட 3 பேர் பலியாகினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கடந்த ஆண்டு போல தலா ரூபாய் 1000 ரொக்கம், கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்றவை அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. 2024ஆம் புத்தாண்டு இரவு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவிதமும் நிகழவில்லை என சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. திருச்சி அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பழனி கோவிலில் பக்தர்கள் கூட்டமாக குவிந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. வனத்துறை பூந்தோட்டத்தில் பூத்த பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். PSLV-C 58 ராக்கெட் வாயிலாக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை இஸ்ரோ நிறுவனம் இன்று விண்ணில் செலுத்தியது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 102 ரூபாய் 63 காசுகளுக்கும், டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 94 ரூபாய் 24 காசுகளுக்கும் விற்பனையானது. நீலகிரி மாவட்டத்தில் இன்று இரவு உறைபனி பொழியும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.